சொல்லுப்பாப்பா சங்கீதா. என் பேர் சங்கீதா. இப்போ இந்த கொடிக்காவுக்கு வந்து செம்பேனுன்னு இருக்குதுன்னு சொன்னாங்க. கொடுத்து இப்போ 5 நாள் ஆகுது. செம்மேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சின்னு சொன்னார் தாத்தா. எம்ஐ வீரும் எம்ஐ ஸ்ப்ரேவும் கலந்து அடித்தோம். அதை கொடுத்த பிறகு செம்பேன் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த அந்த மருந்து அடிச்சு வெத்தலையே சூப்பராக நல்லா பச்சை பசேனுக்குன்னு தாத்தா சொன்னார். இப்போ அவர்கிட்டயே அவரே சொல்கிறாரு கேளுங்க. இப்போ சொல்லுங்க. வெத்தலையும் நல்லா தான் இருக்குது. இந்த மருந்து அடிச்சதுக்கு மாதிரி எப்படி இருக்குது? மருந்து அடிச்சு முற்படி தான் அது நல்லா இருக்குது. இருந்ததுக்கு அதிகம் இருக்குது. நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது. செம்பாம்பூச்செல்லாம் நிறையா இருந்தது. செம்பாம்பூச்செல்லாம் இப்போ ஓரளவுக்கு கட்டாயிடுச்சு, கட்டு போயிடுச்சு. ஆனால் எந்த அடிக்காத காட்டியெல்லாம் செம்பாம்பூச்சி இருக்குது. இது அடிக்காத காடு, இது அடித்த காடு. நல்லா தெளிவாக இருக்குது. தலை இதெல்லாம் போகிறதுக்கு 10%. அடுத்தது உரம் வாங்கி உரம் வாங்கி வச்சுருக்கிறேன். வைக்கணும், இன்னும் ஒரு வாங்கி வச்சு வைக்கணும். நம்ம காமிச்சு சொல்லுங்கள். நம்ம இந்தியா க்ரோ ப்ராடக்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்தோம், நம்ம இந்தியா க்ரோ இந்த ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து எம்ஐ வீரும் எம்ஐ ஸ்ப்ரேவும் கலந்து அடிச்சனால அந்த செம்பேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. ஓப்பன் க்யூர் ஆயிடுச்சு. எம்ஐ வீர் எம்ஐ ஸ்ப்ரே எம்ஐ வீர் இது ரெண்டும் தான் நம்ம வெத்தலை காட்டுக்கு செம்பேனுக்கு அடித்த ப்ராடக்ட் இது. ஓகே. இப்போ வந்து 2 கிலோ உரம் வந்து 4 கிலோ. இது என்ன ஊர்? இது கள்ளிப்பாளையம். இந்த உரம் வந்து சொல்லு. இந்த உரம் சொல்லு. இப்போ 2 கிலோ உரம். இப்போ அடிவரமாக வந்து குரோமேஜுக்கும் பூஸ்டாரும் 2 பூஸ்டார் 4 கிலோ குரோமேஜுக்கு கலந்து நான் இன்னும் 1 வாரத்துக்குள்ளே அடிவரமாக கொடுக்குறாரு சார். சரிங்க, ரொம்ப நன்றிங்கப்பா.